அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் விளங்குபவர். கல்வித்துறையை மூச்சாக சுவாசிப்பவர். தன்னம்பிக்கையின் திறவுகோள் என்ற வரிகளுக்கு உடையவர் திரு முகமது நாசர் அவர்கள். இவர் மதுரை வடமேற்கு ரோட்டரி சங்கத்தின் மேனாள் தலைவர் மற்றும் தமிழ்நாடு பைப் வர்த்தகர் சங்கத்தின் மேனாள் தலைவராகவும் இருந்தவர். அவரை தன்னம்பிக்கையுரை என்ற தலைப்பில் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களின் வருங்காலத்தை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையை அளிக்குமாறு சிறப்புரையாற்ற பணிவுடன் அழைக்கிறோம். இந்த மைக்கை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா, பேராசிரியர் ராஜா கோவிந்தசாமி மாதிரி ஆளுகிட்ட படித்ததுனால நான் கொஞ்சம் வசந்திருக்கேன். அதனால வேற வழி இல்லை, நான் மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் உயரமாத்தேன். நான் குதியில் நின்று பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், நாம் எல்லாம் உயர்ந்திருக்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள் அப்படியே இருப்பார்கள், மாணவர்கள் எல்லாம் உயர்ந்திருக்கிறோம். அருமை. புனிதமான சிந்தனைகள் எல்லா திசைகளிலிருந்தும் திக்குகளிலிருந்தும் மனித குலத்துக்கு வர வேண்டும். இது ரிகுவேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்த. சமஸ்கிருதத்தில் சொல்லிடுறவா, அவனோ பத்ர கிரத்வோ எந்தோ விஸ்வக என்பது புனிதமான சிந்தனைகள். லெட் நோபல் தாட் கம் டு அஸ் ஃப்ரம் எவர் சைட். இந்த மாதிரி சபை புனிதமான சிந்தனைகளை தவிர வேறு ஒன்றும் இங்கு கொண்டு வராது. இங்கு கொடுப்போரும் இருக்கிறார்கள், கொள்வோரும் இருக்கிறீர்கள். ஒரு கொடுப்போரும் கொள்வோருமாக இருக்கக்கூடிய களம் இது. அருமையான களம். வள்ளியப்பன் என்னை அழைத்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரை வழங்க சொன்னார். என்னைக்கு வள்ளியே அப்படின்னு, இன்னைக்கு 2-3 கல்யாணம் இருக்க அப்படின்னாரு. யோசிச்சுக்குங்க தலைவாண்டார். கல்யாணத்தை விட, வெளியூருக்கு செல்வதை விட இந்த மாணவர்களுக்கு பேசுவதுதான் எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு பெருமை, சந்தோஷம். இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கொண்டதற்கு 2 காரணம். ஒன்று நீங்கள் மாணவர்கள், இன்னொன்று நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் என் நன்றியை, என் குடும்பத்தின் நன்றியை இந்த செட்டிநாட்டு செம்மல்களுக்கு, நகரத்தாருக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறேன். கோவிந்தராஜ் சொன்ன போல, பேராசிரியர் சொன்னது போல, இது வாய்ப்பு எனக்கு. இதை விட்டுட்டா நான் எங்கே போய் சொல்கிறது? வேறு நாகப்பட்டினம் சீனிட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன சீனி? என்னுடைய சொந்த ஊர் நாவணிப்பட்டி. ஆனால் என் தகப்பனார் பிறந்தது செம்மணிப்பட்டி, முறையூருக்கு அருகில். முறையூரில் இருந்த சண்முகம் செட்டியார் தான் எங்கள் ஐயாவை, என் தகப்பனாருடைய தகப்பனாருக்கு ஒரு கார்டியனாக, கஸ்டோடியனாக இருந்து அந்த காலத்தில் என் தகப்பனாரே 100 வயசு தாண்டிட்டார், இருந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறிட்டார். அவங்க அண்ணன் தம்பியோட சின்ன வருத்தம் வரும்போது, மாப்பிள்ளை இந்த 10,000 ரூபா வச்சுக்க, அந்த காலத்தில் வச்சுக்க, நீ உன் மாமி மச்சினை இருக்கிற ஊர் நாவணிப்பட்டி, அங்கே போய் பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டார். அங்கு வந்து வள்ளல் சண்முகன் செட்டியாரிடம் பெற்று வந்த அந்த குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். அதற்கு பின் என் மூத்த சகோதரர், இப்போ 75 வயது, செட்டிநாடு சிமெண்ட் கார்பரேஷனில் ஜோனல் மேனேஜர் அளவிற்கு உயர்ந்து ராஜா சார் குடும்பத்திலேயே ஒன்றா தெரிஞ்சவர். ரைட்டுங்களா? அவர் சம்பளம் வாங்கித்தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ செட்டிநாட்டு வள்ளல்கள் கொடுத்த சம்பளத்து தான் என் படிப்பு. அதற்கு பின் என் நடு அண்ணன் வைரவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது எனக்கு, காசிம்னு பேர். அப்போ மெஜுரா பேங்கில் மெட்ராஸில் வந்து சேர்ந்தார் 1981-82. அவர் சம்பளம் வாங்கினார். அது எனக்கு கூடுதல் உதவியாக இருந்துச்சு. ஆக எங்கள் குடும்ப பின்னணியே செட்டிநாடு செம்மல்களோடு இயங்கி இருந்து வந்த காரணத்தினால் இந்த உயரம் என்பது நீங்கள் கொடுத்த உயரம். ஆகவே என்னுடைய கடமை உங்களுக்கு நன்றி சொல்வது என்று தொடங்குகிறேன். தலைவர் வைரவன் அவர்களை, செயலாளர் சோமசுந்தரம் அவர்களை, சொக்கலிங்கம் அவர்களே, அந்த சொக்கலிங்கம் அவர்களே, பொருளாளர் அவர்களே,
மாணவ செல்வங்களே, உணர்வுபூர்வமாக வந்திருக்கக்கூடிய நண்பர் மனிதத்தேனி சொக்கலிங்கம் அவர்களே, சிவகங்கை தமிழ்ச்சங்க நிறுவன தலைவர் நண்பர் ஜவஹர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஆட்சிமார்களுக்கெல்லாம் என் நன்றியை காணிக்கை ஆக்கிக் கொள்கின்றேன், வணங்குகின்றேன். ஒரு ஏற்பாடு என்பது இன்னொரு ஆட்கள் நான் சில விஷயங்களை மட்டும், ஐயாவுடைய பேச்சுக்குள் நான் போக மாட்டேன், சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் வீடு நவனிப்பட்டி வீடுன்னு சொன்னேன். ஐயா சொன்னார் புளியம்பட்டினார். முழுக்க முழுக்க தமிழ் மீடியம், SSLC வரையும். பியூசி திருச்சியில் ஒரு கல்லூரியில் ஊரை சுற்றி விட்டு கொஞ்சம் போச்சு இங்கிலீஷில் தான் போச்சு, அவ்வளோதானே போகும். அப்புறம் அங்கே பாஸ் பண்ணி சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு போயிட்டு அங்கே BA படித்தேன், MPhil படித்தேன், MAவை மாநில கல்லூரியில் படித்தேன். அப்புறம் வாய்ப்பு வந்துச்சு, அதே சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். தமிழ் மீடியம் படித்தவன். எந்த காலேஜில் நீ பியூசி ஃபெயிலா போட்டேன்னு சொல்லி என்னை நிராகரித்தார்களோ அதே கல்லூரியில் சிறிது காலம் பேராசிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். அது நானிப்பட்டியில் படிக்கிற போது 12 வயசு, பெரிய வீடு, நம்ம செட்டிநாட்டு காப்பி தானே அது பூராமே. அப்போ அடக்காக்கிறதுக்காக கோழியை வச்சுருப்பாங்க முட்டை மேலே. நல்லா கவனிக்கணும், கோழியை முட்டை மேலே வச்சுருப்பாங்க. அந்த 18 நாள், அதிகபட்சமாக 21 நாளில் குஞ்சு பொரிச்சிடும். அந்த 19ஆவது நாளில் மார்கழி மாதத்தில் சிட் சிட் சிட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் எங்கள் அம்மா பக்கத்தில் படுத்திருந்தேன். படுக்கும்போது என்னம்மா ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, என்ன அது அப்படின்னு. தெரியலையப்பா அப்படின்னாங்க. திரும்பி நாங்கள் பேசுனதை கேட்டோன்னா அந்த சட்டை நின்றுச்சு. திரும்பி சிட்டு சிட்டு சிட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இது என்னதான் நடக்குன்னு பார்த்தா, அந்த அடக்காக்கிற கோழி ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இரும்பில், அதில் மணல் பரப்பி இருக்கும், அதில் 10 முட்டையோ 12 முட்டை வச்சுருப்பாங்க, அது மேலே தாய்க்கோழி உட்காந்துருக்கும். இப்போ அந்த தாய்க்கோழியை இறக்கி விட்டு பார்க்குறேன், ஒரு முட்டைக்குள்ளேருந்து ஒரு குஞ்சு அதை பொத்தி வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, டிக் டிக் டிக்குன்னு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சட்டுன்னு அடிச்சிச்சு. அடித்த உடனே மேலே இருக்க ஒரு பாயிண்ட், அந்த அழகு இருக்குல்ல மூக்கு, அது பிஞ்சுக்கிடுச்சு. பிஞ்சோடனே மூக்கை மட்டும் இருந்துச்சு. அதை அப்படியே ட்ராமாட்டிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கேன். திரும்பி கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணுச்சு, அப்படியே மூக்கு முழுசாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணுச்சு, கழுத்து வந்துடுச்சு. கழுத்து இப்படி இப்படி வருது. வந்தோடனே இப்படி இருந்துச்சு, சுத்தமாக அந்த ஓட்டை உடச்சிருச்சு. ஓட்டை உடச்சி ஈரமாக இருந்ததுனால அப்படி சதக்குன்னு வந்துடுச்சு. அப்போ ஒரு முட்டையை உள்ளிருந்து உடைக்கிற போது ஒரு உயிர் வெளிவருகிறது. வெளியிருந்து உடைச்சா என்ன ஆகும்? கொத்து பரோட்டா தான், ஆம்லெட்டை போட்டுருவாங்க. அப்போ உள்ளேருந்து வரும்போது எனக்கு என்னன்னா ஒரு பெரிய வியப்பு. அப்போ நாங்கள் மேலூர் ஹைஸ்கூல், போர்டு ஹைஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம். இந்த கோழி குஞ்சுக்கு இருக்கக்கூடிய முயற்சி கூட நமக்கு இல்லையா? இந்த முயற்சியை, இந்த கோழி குஞ்சுக்கு இருக்க முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கையில், உலகத்தில் எந்த உச்சத்துக்கும் போகலாம். அந்த கோழி குஞ்சுக்கே இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் இருக்காதா? இந்த பிள்ளைங்களுக்கு இருக்காதா? அப்படிங்கிற கேள்வி எனக்கு மனசுக்குள்ள. அப்போ அந்த தாய்க்கோழியோடே தெரியும். தாய்க்கோழி பூரா இங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர். அதில் அந்த ஃபயர் முடிஞ்சிருச்சு, கடைசி எட்ஜு வந்துருச்சு. அப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் போய் குச்சியை வச்சு என்னென்ன எவ்வளோ டேமேஜ்னு பார்க்குறாங்க. அப்போ ஒரு கோழி, காட்டுக்கோழி அப்படி கருகி போய் நிற்கிது மேலாக. அந்த கடைசி எட்ஜுங்கிறதுனால மேலே கருகி போய் செத்து இருக்கு. என்னடா ஒரு கோழி இருக்குன்னு சொல்லிட்டு கோழியை குச்சியில் அப்படி தள்ளி விடுறாரு. உள்ளே இருந்து 4-5 கோழி குஞ்சு வெளியே ஓடியாரு. 4-5 கோழி குஞ்சு ஓடியாருது. அப்போ 2 நாள் அது தாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த தாய்க்கோழி தான் இவர்கள். தங்களை குறைத்து கொண்டு உங்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பில் வணக்கம். நீங்கள்லாம் மனசுக்குள்ளேயே வணக்கம் சொல்லணும். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ம அப்பாமார்கள். இந்த கூட்டு முயற்சி தான் நீங்கள் நடுவில் வந்துட்டீங்க. இந்த கூட்டு முயற்சியை நீங்கள் நடுநாயகமாக இருக்கீங்க. உங்களுடைய உயரம் இன்று தெரியவில்லை, ஒரு நாள் ஒரு பொழுது நாங்கள் வண்ணாந்து பார்க்க போகிறோம். நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்கிற போது. ரைட்டுங்களா? ரைட்.
இப்ப பிறப்பும் பிறப்பும் பின்பு பிழைப்பும் சிறப்பும் செல்வம் ஈட்டுதலும் எல்லாமே முயற்சியால தான். ஏதாவது முயற்சி இல்லாமல் நடக்குமா? முயற்சி இல்லாமல் நடக்குமா? லைஃப் இஸ் நாட் எ சான்ஸ், இட் இஸ் எ சாய்ஸ். லைஃப் இஸ் நாட் எ சான்ஸ். அது ஒரு சந்தர்ப்பம் அல்ல, அது ஒரு தேர்வு. நாம் என்ன ஆக வேண்டும் என்பதை நீங்க தான் தேர்வு பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள என்ன வரும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள ஒரு சுயதர்மம் இருக்கும். அது இன்னும் ஆகு, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஆகு, இப்படி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும். அதை கரெக்டாக அடையாளப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ரைட்டுங்களா? இப்போ என் மக அப்சரான்னு பேர், ஜவஹருக்கு தெரியும், சீனிக்கு தெரியும். அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங் காருண்யா யூனிவர்சிட்டியில் படிச்சிச்சு. அப்புறம் மதுரைக்கு வந்துச்சு. டேடி இது பத்தாது டேடி, சரி என்ன செய்யலாம், இந்த எம்எஸ்டபிள்யூ போய் படி, அமெரிக்கன் காலேஜில் எம்எஸ்டபிள்யூ படிச்சிச்சு. எம்எஸ்டபிள்யூ படித்தோடனே மெட்ராஸுக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போச்சு, ஆக்செஞ்சராக ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அவன் பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் டிகிரியை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு எம்எஸ்டபிள்யூ வச்சுக்கிட்டான். எம்எஸ்டபிள்யூவில் ஹெச்ஆர். ரைட்டுங்களா? ஹெச்ஆர். கடைசியில் அதுக்கு தான் வேலை கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். சரியா? வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவரே ஆக்செஞ்சரில் மாப்பிள்ளைய வேலை பார்க்குறாரு. கடைசியில் ஒரு நாள் பார்க்குறேன், சொக்கலிங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனேன், பள்ளத்தூருக்கு போனேன். அது தீவு மாதிரில இருக்குது, கூட்டிக்கிட்டே போகிறாங்க. எங்கடா ஸ்ரீலங்காவில் கொண்டு விட்டுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நண்பர் ராஜசேகர் கூட்டிக்கிட்டே வர்றார். அங்கே போய் சொக்கலிங்கத்தை பார்த்துட்டு பிள்ளைகளெல்லாம் வளர்த்துட்டு திரும்பி பார்க்குற ஒரு கூட்டம் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். எங்கேயோ பார்த்த பசங்களாவில் இருக்காங்க. 0 வாட்ஸ் 0 வாட்ஸ் அப்படின்னு. இது எங்கேயோ உள்ள கேள்விப்பட்டுக்கோன்னு பார்த்தா அந்த கம்பெனியை என் மருமையனும் என் மகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்தே ஒரு ஃபோட்டோ எடுத்து மெட்ராஸ்க்கு அனுப்புனேன். வீட்டில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டே, அப்படியே மாமா எனக்கு தெரியாது மாமா, அது மாமா இது மாமாங்கிறார். உங்கள் நண்பர் அவர் அப்படிங்கிறார். அப்போ படித்தது என்ன, எடுத்துக்கிட்டது என்ன? ஃபோட்டோ தொழிலை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி வித்தியாசமான தொழிலை எடுத்துக்கிறோம்னா நமக்கு அடிப்படையில் வேண்டியது படிப்பு தான். ஒரு பறவை ஒரு சின்ன செடியில் போய் உட்காருது, அந்த இதில் கிளையில் உட்காருது, கிளை இப்படி எப்படி ஆடும். அப்போ பக்கத்தில் இருக்க பறவை கேட்டுச்சான், இப்போ அது ஒடிஞ்சு போயிருமே அதில் போய் உட்காரியான்னு. நான் கிளையை நம்பி உட்காரவில்லை, என் சிறகை நம்பி உட்காந்து நினைச்சான். எப்படி? நான் கிளையை நம்பி உட்காரவில்லை, என் சிறகை நம்பி உட்காந்தேன் அப்படின்னுச்சான். அப்போ உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய என்னை மாதிரி 10 ஆசிரியர்கள் பேராசிரியர் மாதிரி 100 ஆசிரியர்கள் பேசினா கூட அது ஒரு தகவலாக தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையில் ஒரு தீப்பொறி பிடிச்சிருச்சுன்னா அது எங்கள் வேலை. தீப்பொறியை பிடிக்க வைக்கிறதா எங்கள் வேலை. அப்படி பிடிச்சிருச்சுன்னா அது பெரிய அளவில் ஜொலிக்கும். சரியா? அப்போ அது என்ன ஆகுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? இது ஒரு பானை. இது மானாமரையில் பானை கொண்டு வருவாங்க. இது என்னது? இது என்னடா பிள்ளை? பானை. இது என்ன? பானை. இது இன்னொன்று பானை. இப்போ மொத்தத்துக்கு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பானை. ரைட்டா? ஒரு பானையில் பால் ஊற்றிட்டேன், என்ன பானை? நல்லா சொல்லலாம், வெக்கப்படுறீங்கள. பால் பானை. ஒரு இதில் மோர் ஊற்றிட்டேன், என்ன பானை? ஒரு இதில் விஷத்தை ஊற்றிட்டேன், என்ன பானை? ஒரு இதில் தேனை ஊற்றிட்டேன், என்ன பானை? தேன் பானை. அப்போ the container is identified by the content of the container. என்ன ப்ரொஃபஸர், ஐம் ரைட்? சரியா இங்கிலீஷ் பேசுகிறேனான்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் வாத்தியார், இது தமிழ் மீடியம், அதையும் நம்ம கேட்டுக்கிற வேண்டியதாக இருக்குது பேராசிரியர்கிட்ட. அந்த குடுவை எதால் அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்குள்ளே இருக்கும் பொருளால் அடையாளப்படுத்தப்படுகிறது. ரைட்டா? உனக்குள்ளே யார் இருக்கா? டாக்டர் இருக்கானா? நாளைக்கு அபிராமி டாக்டர் இருந்தேன்னு சொல்லுவேன், டாக்டர் அபிராமிங்குவேன். அபிராமின்னு பேர் சொல்ல முடியல. இப்போ குழந்தைலேருந்து பார்க்குறேன், டாக்டர் அப்படிங்கிறேன். ஏன்னா இன்ஜினியர்ஸாக இருக்கிறேன், அவருங்கிறேன், இவருங்கிறேன். அப்போ யாரை நாம் அடையாளப்படுத்துகிறோம் என்றால் அவர் யார் என்பதை தனக்குள் அடைத்து வைத்திருக்கிறாரோ அதுதான். புரிஞ்சிருச்சா? அப்போ கண்டெய்னர் இஸ் ஐடென்டிஃபைட் பை த கண்டென்ட் ஆஃப் தி கண்டெய்னர். சரியா? இதை சார் சொல்கிற மாதிரி குளிச்சுக்கோங்க. இந்த காலத்தில் ஐயா கூடுதல் ஸ்டோரி. இப்போ நீங்கள்லாம் குறிச்சிக்கலோ இல்லையா, ஐயா சொன்னது பூரா நான் குறிச்சிருக்கேன். ஏன்னா நான் சின்சியர் ஸ்டூடெண்ட் ஆஃப் சார் ப்ரொஃபஸர். ரைட்டா?
அவரை நேரடியாக படிக்க முடியலைங்கிற ஆதங்கம் இன்னும் இருக்கு. அடுத்த பிறவியில் உங்க ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர். கண்டெய்னர் இஸ் ஐடென்டிஃபைட் பை தி கண்டென்ட் ஆஃப் தி கண்டெய்னர். அதை குறிச்சுக்கோங்க. இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம யார் ஆக போகிறோங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ பேனா கொண்டாந்துருக்கீங்க, பென்சில் கொண்டாந்துருக்கீங்க. நிறையா பேர் பேனா இல்லாமல் பேங்க் வந்துட்டு சார் பேனா கொடுங்கண்ணே, என்ன ஸ்டூடெண்டா நீ அப்படின்னு. ஆமாம் சார். அப்போ அப்படி தான் வருவேன். இப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ எல்லாம் செல்ஃபோன் எடுத்து காட்டுறேன். எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபோனுங்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஐயாவோட என் நம்பர் கேட்டார். உடனே அவரே இந்த காலத்து பையன் மாதிரி டைப் பண்ணிக்கிட்டார். டக் டக் டடக் டடக்குன்னு. அப்போ இப்போ செல்ஃபோன் யார் யூஸ் பண்ணுறா? கை தூக்குங்க. ஸ்டூடெண்ட். சும்மா வைக்கப்படாமல் தூக்கணும். உண்மையை ஒத்துக்கிறணும். யார் யார் செல்ஃபோன் கையில் வச்சுருக்கா? இல்லை பொதுவாக வீட்டில் யூஸ் பண்ணுறா? சும்மா வைக்கப்படாமல் வச்சுருக்கியா? எல்லாரும் தான் வச்சுருக்கா? என் வீட்டில் 3 பிள்ளைகளும் வச்சுருக்கு. என் பேத்திக்கு இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க 7 வயசு. தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியலை. 3 வயசு பையன் என் பேரை மெட்ராஸ் வந்து வந்திருக்காரு, வீட்டில் இருக்காங்க. அவனை கேட்டேன், ஐயா யூடியூப் போட்டுட்டு போங்கங்கிறேன். யூடியூப் போட்டு சாப்பிட்டதுக்கு யூடியூப் போட்டாருமா. செல்ஃபோன் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க யூஸ் பண்ணாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு. டாக்டர் சொல்கிறாங்க நம்ம நேரம் வச்சுருந்தா கை அப்படி மரத்து போயிடுது, மென்டல் ஒரு இது வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறேன். நான் எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத முக்கியம். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் கற்றுக்கிறதுக்கு வந்தால் கொசவப்பட்டின்னு ஒரு ஊர். டெய்லி வருவா. ஜவஹர் சாருக்கு தெரியும், ஜவஹர் சாருக்கு தெரியும். அப்படியே நத்த வழியாக வந்து என் வீட்டில் நாராயணபுரத்தில் இறங்கி வீட்டுக்கு வந்துடுவான். ஏதோ தெரிஞ்சதை சொல்லுவேன், அவன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போவான். ஒரு நாள் பேசுகிறா, சார் நான் கட் பண்ணிட்டேன், நான் ஒரு மீட்டிங் ரோட்டரி மீட்டிங்கில் இருக்கேன், கட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்ன கோயிலா 2 வருஷம் கழிச்சு கூப்பிட்றாளே அப்படின்ட்டு, என்ன கோயிலான்னு. சார் நான் டெப்டி கலெக்டர் ஃபஸ்ட் குரூப்பில் பாஸ் பண்ணி டெக்னிக்கல் செலக்ட் ஆகிட்டேன் சார்ங்கிறான். எப்படி படித்தே நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, அது கிராமத்து இன்ஜினியரிங் காலேஜு திண்டுக்கல் பக்கத்தில், ஒன்றும் பெருசாக இல்லையா அப்படின்றதுக்கு, நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணேன் சார், செல்ஃபோனில் படிப்பை தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ணல சார்ங்கிறான். அப்போ செல்ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கண்டுக்கங்க. இன்றைக்கி என்ன வேணும்? செக்குலார் வேணுமா? டக்குன்னு உள்ளே போகணும். அதுக்காக கம்பராமாயணம் வேணுமா? டக்குன்னு உள்ளே போயிடணும். சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் சொல்லிடக்கூடாது, அது நம்ம இல்லை. என்ன ப்ரொஃபஸர், அது நம்ம இல்லை, அப்படி சொல்லிடக்கூடாது. அப்போ எல்லாமே இருக்கிற ஒன்றுக்குள்ளே நம்ம தேடணும், கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது உங்கள் தன்னம்பிக்கை வரைக்கும். நீங்கள் யாருங்கிற அந்த கண்டெய்னராக உங்களை கண்டென்ட்டாக மாற்றும். அதன் மூலம் நீங்கள் ஒரு கிளையில் உட்கார முடியும். அதன் மூலம் ஒரு பெரிய இடத்தை நீங்கள் அடைய முடியுங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ எப்படி அடையலாம்? ஒரு 7 ஸ்டேஜஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். சும்மா வெறும் தகவலை கேட்டுக்கிட்டு அப்படியே போய் அது அப்படி இல்லை. நீங்கள் தயாராகணும். எப்படி தயாராகிறது? 7 ஸ்டேஜஸ். இப்போ காந்தி அப்படி மொட்டையாக சொல்லுவாங்க. காந்தி பின்னாடி என்ன ஆனார் சொல்கிறாமா? காந்தி என்ன ஆனார்? ஃபாதர் ஆஃப் நேஷன், மகாத்மா ஆனார். ஏன் அது நடந்துச்சு? he transformed himself to the level of மகாத்மா. சரியா? நரேந்திரன் என்ன ஆனாரு? சுவாமி விவேகானந்தர் ஆனார். ஏன்? அவருக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. அப்துல்ங்கிற ஒரு படவட்டி பையன் ஏபிஜே அப்துல் கலாம் பாரத ரத்னா அவார்டு வாங்கினாரு, விஞ்ஞானி ஆனார். ஏன்? அவருக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. பீமார் ராவ் ராமோஜி அப்படிங்கிற பையன் டாக்டர் அம்பேத்கர் ஆனார், சட்ட வல்லுநர் ஆனார், இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனார். அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னையிலேருந்து நேற்ற கவலைப்படாதீங்க. இன்னையிலேருந்து பேராசிரியருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இருந்த மாதிரி மனிதத்தை இன்னைக்கு இருந்த மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிற போது நீங்கள் ஃப்ரம் டுடே யூ ஸ்டார்ட் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் 1 ஸ்டேஜ் டு another ஸ்டேஜ். எப்படி பண்ணிக்கலாம்? வாட் இஸ் யுவர் வெயிட்? சும்மா சொல்கிறா, ஒரு 50 40 பத்தாது. ஃபிசிக்கலி ஃபிட் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபிசிக்கலி ஃபிட். அதுக்கு என்ன செய்யணும்? உனக்கு என்ன தெரியுமா அதை செய். ஒரு ஸ்கிப்பிங் பண்ணு. சரிடாமா? ஸ்கிப்பிங் பண்ணு. நல்லா சாப்பிடு, டயத்துக்கு தூங்கு, எல்லாத்தையும்
கூரை வச்சுக்க, எல்லாத்தையும் நேர்த்தியாக வச்சுக்க. ஐயா சொன்னார்ல, கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும், நீ ஒரு பூனையாக தெரியும், உள்ளே இருந்து புலி வரும், கண்ணாடிக்குள்ளே இருந்து புலி வரும், நம்ம அதில் இது இல்லை அப்படின்னு. அப்போ அந்த ஒரு ஃபிசிக்கலி ஃபிட் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். விவேகானந்தர் ஃபிசிக்கலி ஃபிட், அம்பேத்கர் ஃபிசிக்கலி ஃபிட், காந்திஜி மகாத்மா ஃபிசிக்கலி ஃபிட். ஒல்லி உடம்பாக இருந்தாலும் ஒரு தியானம், அந்த வெஜிடேரியனிசம், இது மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறது. அடுத்தது எமோஷனலி பேலன்ஸ். எமோஷனலி பேலன்ஸ் அப்படின்னா என்னது? வீட்டில் தான் சொல்லுவாங்க, ஒன்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது, வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறது. ஏன்னா அதை சொல்கிறீங்க, என்னையை பார்த்து இப்படி சொல்கிறீங்க, அதே பார்த்து 7 மணிக்கு வந்துருப்பா வீட்டுக்கு அங்கெல்லாம் போயிட்டு அப்படின்னா அதுக்கு குதிக்கிறது. எதுக்கு கோவப்படுறோம்? எதுக்கு குணங்கட்டத்தனமாக பேசுகிறோம்? எல்லாம் நல்ல குணம். குணம் கெட்ட குணம் வேறு, கெட்டு போன குணம் வேறு. நம்ம கெட்ட குணமாக மாறிடக்கூடாது. கெட்டு போன குணத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை, கெட்ட குணமாக மாறிடக்கூடாது. அப்போ எமோஷனலி என்ன செய்கிறோம்? ஒரு வீட்டுக்கு போனேன், என்ன எப்படி இருக்கா நண்பானே, என்னத்த இருக்கு, ஏப்பா என்னைய கொல்ல பார்க்குறான்டாரு. என்ன சொல்லிங்க, என்னைய கொல்ல பார்க்குறாங்கிறாரு நண்பர். யாரு? என் பொண்டாடிதான். ஏப்பா நீ குழம்புல உருளைக்கிழங்க கூட போட்டுட்டா, எனக்கு தான் கேஸ் ட்ரபிள் இருக்குன்னு தெரியும்லப்பா, அதை விட்டு கொண்டு போட்டா அப்புறம் அப்படித்தானே அப்படின்றாரு. உருளைக்கிழங்கு கூட இருந்தால் அதை ஓரமாக வச்சுப்பட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கு பேங்க்கு. அதை விட்டுவிட்டு எதுக்கு கொல்ல பார்க்குறேன்னு, இதுக்கு தான் போய் கட்டிட்டு வந்தோம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி. அந்த அம்மா எங்கள் அண்ணி சொன்னிச்சு, உங்கள் ஆள் கதை தான், எங்கள் அண்ணன் காஷ்மீர் கதை தான் சொல்லிக்கிறீங்க. எங்கள் அண்ணி சொன்னிச்சு, கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு போங்கன்னுச்சு. இல்லைங்க எங்கள் அண்ணன் மூடு சரியில்லை, நான் பிறப்புறேன் அப்படின்னு ஷூவை திரும்பி மாட்டிட்டேன். அந்தம்மா சொல்லுது, நான் விஷமெல்லாம் வைக்க மாட்டேன், சாப்பிட்டு போங்கன்னுச்சு. இவன் கொல்ல பார்க்குறாங்கிறேன் அண்ணன், அண்ணன் முன்னாடி விஷம் வைக்கல, டீ சாப்பிட்டு போங்கன்னுது. பக்கத்து வீட்டு ஜன்னல் திறந்துருக்கு. அவன் கேட்டால் என்ன நினைப்பேன், பக்கத்து வீட்டுக்காரன் கொலகார குடும்பம் போல இருக்குது அப்படின்னு அவன் 100க்கு ஃபோன் பண்ணிடுவேன், அங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்போ எதுக்கு எவ்வளவு கோவப்படுறோம், எதை எப்படி எடுத்துக்கிறோம், ப்ராப்ளம் சால்விங்னு ஐயா சொன்னாங்க. ப்ராப்ளம் சால்விங் அதுக்கு உங்கள் மைண்டு தான் முக்கியம். மைண்டை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும், ரைட்டா? எவ்வளோ நிதானமாக இருக்கணுமோ அவ்வளவு நிதானம். ஒரு டிரைவிங்காக நிதானம், படிப்பா நிதானம். எஜுகேஷன் என்ன நினைக்கிறீங்க? இஸ் a sad, is pain, it is a pleasure, it's a joy. Learning education, learning knowledge is a joy, I say. அது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்போ அப்படி ஒரு உணர்வுகளை எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வாங்க. காந்தி வந்து பீட்டர்ஸ்பர்க்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து தள்ளி விட்டான் ஒரு வெள்ளைக்காரன். யூ பிளடி இண்டியன் டாக், கெட் அவுட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், யூ cannot travel, you cannot travel, citizen for white man, seat for white man அப்படிங்கிறான். அப்போ அவர் கீழே போய் விழுந்தவர், நம்மளால் நான் என்ன செய்வேன், அது வரியா ஒத்தைக்கு ஒத்த வரியான்னு நினைச்சு எழுதிருப்பேன். அவர் அப்படியே யோசிக்கிறார், வெட்டுப்படிக்கெல்லாம் கீழே கிடக்குது, அப்படியே யோசிக்கிறார். ஹி எமோஷனலி கண்ட்ரோல்டு ஹிம்செல்ஃப். அதனால இந்த ஊரில் இப்படி தள்ளி விட்டா நம்ம ஊரில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு சுதந்திர போராட்டத்தை. 93ல் தள்ளி விடுறான், 1893ல் 96ல் காங்கிரஸ் அங்கே உருவாக்குறாரு. அப்புறம் தான் இங்கே வர்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். அது பெரியவர்களுக்காக இருக்கலாம், அம்மாமார்களுக்காக இருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிடுச்சா, இதுக்கு ஜங்குன்னு குதிச்சிடக்கூடாது. உடனே போனை போட்டு உங்கள் மகா அப்படி செய்கிறா இப்படி செய்கிறான்னு சொல்லி, அவள் பக்கத்து வீட்டு நாற்று நாட்டெல்லாம் சொல்லி, அவன் நாற்று நான் 4 பேருக்கு சொல்லி இந்தியாபுரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாபுரம் இந்த மாதிரியாம்ல அப்படின்னு. அது வேண்டாம். இது பூரா அந்த எமோஷனல் பஸ்ட் அவுட்னால நடக்கக்கூடிய வேலைக்கு. ஸோ ஃபிசிக்கலி ஃபிட், எமோஷனலி பேலன்ஸ், ரைட், இன்டலெக்சுவலி ரிஃபைன்டு, தெளிந்த அறிவு இருக்கணும். எல்லாத்தையும் அறிவாக எடுத்துக்கிறதா? செய்தியை பூரா அறிவாக எடுத்துக்கிற முடியாது. இப்போ இந்த டிபேட்டுன்னு சொல்லிட்டு குழப்புறாங்க போட்டு, அது பூரா அறிவு கிடையாது, அது செய்தி. அறிவுனா என்ன? when we experience the news, தீ சுடும், இது என்ன அறிவா செய்தியா? தீ சுடும், இது அறிவா செய்தியா? செய்தி. தொட்டா சுடும்,
தொட்டோன்னு அப்படிங்கிறீங்களா, அது என்னது? அது அறிவு. when we experience the experiment, அப்பதான் அது அறிவா மாறும். மெய்யறிவுன்னு சொல்றாருல வள்ளுவர், எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப அந்த அறிவு, அதைத்தான் இன்டெலெக்சுவலி ரிஃபைனடு, தெளிந்த ஞானம். அறிதல் வேண்டும், புரிதல் வேண்டும், தெளிதல் வேண்டும்னு பாரதியார் சொல்வார். அறிதல் வேண்டும், புரிதல் வேண்டும், தெரிதல் வேண்டும், அதில் தெளிவு வேண்டும். த கிளாரிட்டி, இதுதான் நம்ம பார்த்ததாயா அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அந்த தெளிந்த அறிவு இன்டெலெக்சுவலி ரிஃபைனடு. அப்புறம் 3வது ஸ்டேஜ் சொல்லிட்டு, 4வது ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவலி அப்லிப்டட். முடிச்சு ஸ்பிரிச்சுவலி அப்லிப்டட். அப்ப அது அப்படின்னா என்ன? மேம்பட்ட ஞானம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், பள்ளிக்கூடம் போகிறோம், எது முக்கியம்னு பார்த்துக்கணும். பேசுகிற கேட்குறோம், அது முக்கியம். அதுதான். ஆக இப்படி எடுத்துக்கலாமா? ஸ்பிரிச்சுவலி அப்லிப்டட். கல்ச்சுரலி ரூட்டட். எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும், எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும். நம்ம அந்த மாதிரி பண்பாட்டில் வந்த பிள்ளைங்க. அடுத்தபடியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போல, அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவ் பேட்ரியாட்டிசம். நம்மலாம் செட்டிநாட்டு பிள்ளைங்க அப்படின்னா இப்படித்தான் இருப்பாங்க, இந்தியர்கள்னால் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல. கொடியேற்றி விட்டு காந்திக்கு மாலையை போட்டுவிட்டு சாக்லேட் பேப்பரை கீழே போட்டு போகிறது இல்லை, சாக்லேட் பேப்பரில் பையில் போட்டு குப்பையில் போடுறோம். இதுதான் ஆக்டிவ் பேட்ரியாசம். அப்புறம் யூனிவர்சல் அவுட்லுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. எல்லாரும் நம்ம மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த மாதிரி இந்த 7 ஸ்டேஜில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபிசிக்கலி ஃபிட் எழுதியிருக்கீங்களா? எமோஷனலி பேலன்ஸ், intellectually refined, physically fit, emotionally balanced, spirit, intellectually refined, spiritually uplifted, culturally rooted, ஆக்டிவ் பேட்ரியாட்டிசம். நம்ம இனிமேல் தான் இதுக்கு போக முடியாது, கார்களுக்கெல்லாம் போய் சண்டை போடுறதுக்கு இல்லை. இங்கே என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். யூனிவர்சல் அவுட்லுக், யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆக இப்படி ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதன் மூலம் வருகிற அறிவு நம் அற்றம் காக்கும் அறிவு. அற்றம் காக்கும் கல்வி, அற்றம் காக்கும் அறிவு. துன்பத்தை இருந்து காத்துரும். எத்தனை எதிரிகள் வந்தாலும் இந்த அறிவு முன்னாடி நிற்காது. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாமா? அந்த பறவைக்கு இருந்த தன்னம்பிக்கை, நான் கிளையை நம்பி இருக்கவில்லை, என் சிறகை நம்பி இருக்கிறேன். அந்த முட்டைக்குள்ள இருந்த வந்த அந்த கோழி குஞ்சு, அதோடைய முயற்சி, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. திட்டமிட்டாலும் தோற்கடிக்க முடியாது. உங்கள் வளர்ச்சி என்றும் உயர்வாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. திரு முகமது நாசர் ஐயா அவர்களுக்கு கௌரவம் செய்ய மதுரை நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் திரு எஸ் சோமசுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். மலைத்தொடரின் பல முகடுகளில் ஒரு முகடு மட்டும் சிகராயிருப்பது போல் வெற்றி பெற்ற நமது